இருவர் கூடி இருப்பது நலம் என்று பிரசங்கில சொல்லப்பட்ட வார்த்தைப்படி இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்குவதற்காக கர்த்தருக்கு கோடான ஸ்தோத்திரம். விழாவிலே ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் தனித்தனியாக இருக்கும்போது அவர்கள் செய்தது கொஞ்சமா இருந்தாலும் இதோ இருவரும் சேர்ந்து செய்கின்ற காரியங்கள் தேசத்திற்கும் சபைக்கும் அது மட்டுமல்ல குடும்பங்களுக்கும் நன்மையான ஒரு ஈவாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இன்னும் அதிகமாக ஒரு நன்மையாக நம்முடைய மகளை மனைவியாக அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே போல் அக்ஸா அவருடைய வாழ்க்கையிலும் இத்தனை ஆண்டுகள் அவர்கள் பிறந்து வளர்ந்து சபையிலே ஒரு விசுவாசியாய் காணப்பட்டு பல ஊழியர்களை கூட அவர்கள் பங்கெடுத்திருக்கலாம். ஆனாலும் இந்த நாளை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு ரெட்டிப்பான பலன் இதோ ஒரு துணையாக தேவன் தன்னுடைய கணவரை கொடுத்ததன் நிமித்தமாக பிள்ளைகள் அவர்கள் பலம் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகிய 2:18 மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்றக்குறையை உண்டாக்குவது தேவன் சொன்ன வண்ணமாக அந்த வாக்குத்தத்தத்தை இன்றளவு அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 5:2 வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களை படைக்கும் போது எப்படி படைத்தார்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். பாருங்கள், தேவனுடைய படைப்பின் திட்டத்தின்படி